ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் சுகர், இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நான் பீட்டர் இல்லாததுனால ஹேண்ட் பீட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவு பீட் ஆன உடனே ஒரு 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீட் பண்ண வெட் இன்க்ரீடியண்ட்டோட இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டெய்னரில் போட்டு நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம பேக்கிங் டின்னில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாததுனால நான் மைதா மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேட்டரை நம்ம கேக் டின்னில் ஃபுல்லாக போட்டுவிட்றோம். போட்டு அதை சம்ம பண்ணி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் அதை வச்சு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். 40 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நல்லா சூடு ஆறட்டோன்ட்டு இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அழகாக வந்துடும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 85 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நியூட்டலா இல்லை சாக்லேட் எது வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் நியூட்டலா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ரீம் வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு க்ரீம் அவ்வளோவா பிடிக்காதனால நான் மைல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயரும் சேம் ஃபார்மேட்டில் அதே மாதிரி பண்ணிட்டு வரணும். தேர்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் போட்டுருங்க. இப்போ என்கிட்ட க்ரீம் இருக்குது. எல்லா க்ரீமையும் ஆட் பண்ணி இது மேலே சாக்லேட் சிரப் போட்டு என்னோடய ஃபைனல் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.